பூரண மதுவிலக்கு எப்போது அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையை அடுத்த அண்ணனூரில் உள்ள மதுபான கடைகளை அகற்றக் கோரிய மனு மற்றும் டாஸ்மாக் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்தும் அவர்களை உடனடியாக விடுவிக்காதது தொடர்பான மனு ஆகியவை இன்று விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், நீதிபதி பார்த்திபன் அடங்கிய அமர்வு டாஸ்மாகிற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது என்று தெரிவித்தது. அரசியல் கட்சிகள் போல முன்கூட்டியே பொதுமக்கள் திட்டமிட்டு நடத்துவது இல்லை, தன்னெழுச்சியாக நடத்தும் போராட்டம் இது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தீர்கள், எப்போது மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இப்போது டாஸ்மாக் கடைகளை மூடினால்தான் 2 தலைமுறைக்கு பின்பு வருபவர்களாவது காப்பாற்றப்படுவார்கள், மாணவர்களும் சிறார்களும் மதுபானம் வாங்குவது அதிகரித்துள்ளது என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். அதற்கான புகாருக்காக காத்திருக்காமல் சமூக ஊடகங்களில் வரும் வீடியோக்களை வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் காவல்துறையை அறிவுறுத்தினர். இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை இலக்கு எவ்வளவு என நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அப்படி இலக்கு எதுவும் நிர்ணயிப்பது இல்லை என்றும் பதிலளித்தார்.